என்னை தேடி காதல் என்ற வார்த்தையை அனுப்பு. இன்றைக்கி ஒரு மாதிரி ஒரு சாட்டர்டே, ஸோ கொஞ்சம் வைப் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இன்றைக்கி வந்து வேறு மாதிரி வைப்பு, சினிமா பாட்டு கிடையாது. நம்மளோட இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாதிரினா, அவங்கெல்லாம் இது வைக்கிறாங்க, வெப் சீரிஸ் பார்க்குறாங்க, ட்ராமா பார்க்குறாங்க, அனிமே பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய சாய்ஸ் ஆகிடுச்சு. விதவிதமாக பார்க்குறானுங்க. மணிக்கணக்காக, வருஷக்கணக்காக, மாதக்கணக்காலாம் உட்காந்து ஒரே இதை பார்க்குறாங்க, ரிப்பீட் பார்க்குறானுங்க. இவ்வளோ சாய்ஸஸ்ஸு. பட் நமக்கெல்லாம் வந்து 90ஸில் 80ஸில் பிறந்தவங்க, 90ஸில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாய்ஸஸ் கிடையாது. இருக்கிறதே சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி தான். அதில் ஏதாவது போட்டாங்கன்னா அதை பார்ப்போம் நம்ம. அப்படி டிவியில் நம்ம சில சாங்ஸ் கேட்டு பயங்கரமாக வைப்பாக இருப்போம்ல. ஐயோ அந்த சாங்கெல்லாம் இப்போ கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், செம வைப்பாக இருக்குது. நான் வந்து முன்னாடி இதை பற்றி பெருசாக யோசிச்சதில்லை. இப்போ வந்து சமீப காலமாக நான் அந்த சாங்ஸ் எல்லாம் நிறைய கேட்குறேன். அதில் வந்து ஒரு சரியான வைப் இருக்குது. எல்லா சாங்குமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, ஜாலியாக இருக்குது. அந்த சாங்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நான் உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். நம்ம தொடர்ச்சியாக பல விஷயங்கள் நம்ம பாட்காஸ்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பாட்காஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய டெய்லி பாட்காஸ்ட் மிஸ் பண்ணாமல் கேட்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த டிவி சீரியல் வைப்லேயே வேறு ஒரு டைப்பு. ஏன்னா சினிமாவுக்கு தான் நம்ம வைப் பண்ணோமா என்ன, சினிமா சாங்ஸுக்கு தான் வைப் பண்ணோமா என்ன, டிவி சாங்ஸுக்கும் பயங்கரமாக வைப் பண்ணலாம். ஏன்னா டிவி சாங்ஸோட வைப்பில் முக்கியமான ஆள் யாருன்னா விஜய் ஆண்டனி தான். விஜய் ஆண்டனி வந்து அவரோட லைஃபே வந்து டிவி சீரியல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த இருக்கலே பெஸ்ட்டு சாங் அப்படின்னா சின்ன பாப்பா பெரிய பாப்பா தான். அது வந்து புஷ்பவன குப்புசாமி தான் அந்த ஓப்பனிங் பாடியிருப்பார். அப்படின்னு ஒரு அந்த ஓப்பனிங் கேட்டாலே எனக்கு வந்து இந்த 90ஸில் வந்த சீரியல் சாங்கெல்லாம் கேட்டாலே அந்த சைல்ட்ஹுட் வந்து பயங்கரமாக ஞாபகம் வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு சீரியலோட டைமிங் இருக்குல்ல, அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு அப்போ வந்து லைஃப் எடுத்துருக்கோம். நம்ம டியூஷன் போயிருப்போம், இல்லைன்னா நமக்கு ஏதோ சாயங்காலம் விளையாடுற டைமாக இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். நம்ம அப்போ வந்து அதை முடிச்சுட்டு ஓடி வந்து உட்காந்து டிவி முன்னாடி உட்காந்து அதை பார்த்துருப்போம். அப்படின்னு அந்த டைமுக்குள்ளே வந்து நம்மளை அது கூட்டிகிட்டு போயிடுது. எனக்கு வந்து இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா அது மாதிரி தான். அது அந்த ஓப்பனிங் மியூசிக் வந்து நம்ம ரோட்டில் நடந்து போனோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஓப்பனிங் மியூசிக் வந்து நம்ம கேட்கும். எல்லார் வீட்லேயும் அதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த 90ஸில் மர்மதேசம், சின்ன பாப்பா பெரிய பாப்பா, சித்தி, அண்ணாமலை, இந்த மாதிரி சீரியல்லாம் வந்து நைட் ஆச்சுன்னா எல்லார் வீட்லேயும் அந்த சீரியல் தான் ஓடிட்டுருக்கோம். அப்போ நீங்கள் ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருப்போம். நம்ம பசங்களோடு சுற்றிட்டு இருக்கும்போது அந்த சாங்கை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் கேட்டுகிட்டே போவீங்க ரோட்டில். ஒரு வீட்லேயும் அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி எனக்கு சின்ன பாப்பா பெரிய பாப்பா அந்த சாங் வந்து பயங்கரமாக பிடிக்கும். அது ஒரு சரியான வைப் சாங். அது அந்த பாட்டு எப்போ கேட்டாலும் பயங்கரமாக உற்சாகமாகிடும். விஜய் ஆண்டனி வந்து அவரோட பிற்காலத்திய சூப்பர் ஹிட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு அதை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பிரமாதமான ஒரு சாங் தான் அந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா. அதுக்கு அடுத்த இன்னொரு சாங் இருக்குது அவரது. அது வந்து கனா காணும் காலங்களில் வந்து கனவுகள் காணும் வயசாச்சு, அந்த மாதிரி ஒரு சாங் இருக்கும். அது சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொரு சாங்கு, இந்த காதலிக்க நேரமில்லை அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் அந்த சாங் தான் பார்த்தேன். என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு அப்படிங்கிறது. அது வந்து இப்போ கூட நிறைய பேர் வந்து அதை ரிங்டோனெல்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு வந்து சீரியல் வெறியன்களாக நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறது. என்னென்னா அந்த சாங் வந்து ஒரு சீரியல் சாங்காகவே இருக்காது, ஒரு சினிமாவில் வந்திருக்க வேண்டிய ஒரு சாங் மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு படம் இருக்கும், பூமிக்கு வெளிச்சம் எல்லாம், அந்த மாதிரி ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் மாதிரியான ஒரு ஃபீலில் தான் இருக்கும் அந்த என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு அப்படிங்கிறது. அது ஒரு லிரிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த பேருமே ரொம்ப நல்லா இருப்பாங்க. பிரஜின்னு நினைக்கிறேன் அந்த ஹீரோ பேர், ஹீரோயின் பேர் தெரில. அவங்க 2 பேருமே ரொம்ப நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியில் இருப்பாங்க. எனக்கு வந்து அது நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த சாங் வந்து ஒரு ஆல் டைம்
டிவி சீரியல் போட்டி வச்சோன்னு வச்சுக்கோங்க, டிவி சீரியல்லையே பெஸ்ட்டு சாங் அப்படின்னு போட்டி வச்சோம்னா அது வந்து என்னை தேடி காதலன்ற வார்த்தை அனுப்புவாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சரியான வைப் சாங் அது. அந்த பாட்டு கேட்டாலே செம்ம வைப் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மெட்டி ஒலியில் ஒரு பாட்டு இருக்குது. அதாவது சீரியல் வைப்லேயே இப்போ இந்த என்னை தேடி காதல்ன்ற வார்த்தை அனுப்பு ஒரு டைப் ஆஃப் வைப்புனா, மெட்டி ஒலியில் வர அம்மி 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 விதித்து வந்து இன்னொரு வைப்பு. நீங்கள் இப்போ கூட அந்த பாட்டை போட்டுட்டு சரியாக வைப் பண்ணலாம், செம்மையாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். அம்மி அம்மி அந்த அந்த பாட்டில் வந்து ஒரு நெட்டையாக ஒரு கொரியோகிராஃபர் டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க பேர் வந்து சாந்தி தான் நினைக்கிறேன். அவங்க தான் அந்த சாந்தின்றவங்க வந்து செம்ம டான்ஸ் ஆடுவாங்க அதில். அதாவது இடுப்பை ஒடிச்சு ஆடுறது தான் அப்போல்லாம் ட்ரெண்டு. இந்த லேட் 90s early 2000ஸ்லாம் இந்த இடுப்பை ஒடிச்சு ஆடுறது தான் அப்போது ட்ரெண்டு. அது வந்து ஆண்கள் கூட அப்படி தான் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அப்போல்லாம். அந்த டான்ஸ் வந்து ஆடுவாங்க அவங்க ஃபுல்லாக, செமையாக இருக்கும் அந்த டான்ஸ். அவங்க சாரீ கட்டிட்டு ஃபுல் வைப் பண்ணுவாங்க அந்த பாட்டுக்கு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நீங்கள் இப்போ வீடியோ கூட இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் மெட்டி ஒலி டைட்டில் சாங் வீடியோ அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். அந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு வந்து அடிக்கடி அந்த பாட்டை வந்து கேட்குற ஒரு, அது வியாதின்னு சொல்லக்கூடாது, அது அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. நான் அடிக்கடி அந்த பாட்டை வந்து நான் கேட்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அதே மாதிரி கோலங்கள் சீரியலில் ஒரு பாட்டு இருக்குது, கோலங்கள்னு வரும். தேவயானி குறுக்காலை மறுக்கால் நடந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாங் வந்து அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வந்து அடிக்கடி நான் கேட்குற ஒரு பாட்டு. ஆனால் இந்த அம்மி மிதித்து மாதிரி ஒரு வைப் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எங்கேயுமே. இத்தனைக்கும் அது வந்து ஒரு கல்யாணத்தில் பாடுற பாட்டுன்னு நினைக்கிறேன். அதை வந்து ஃபுல் குத்து சாங் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் அது வந்து தீனான்னு நினைக்கிறேன். தீனா நமக்கு வந்து விஜய் ஆண்டனி வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு லெஜெண்டு இன் டிவி சீரியல்னால், தீனா வந்து ஒரு டைப் ஆஃப் லெஜெண்டு. தீனா தான் அப்போல்லாம் வந்து எல்லா பாட்டும் அடித்து வெளுத்துருவார். இந்த சீரியல் எல்லாத்துலேயும் அவரோட மியூசிக் தான் இருக்கும். அவர் தான் அந்த சித்தி சீரியலுக்கு மியூசிக்னு நினைக்கிறேன். சித்தி வந்து அது ஒரு டைப்பு. கண்ணின் மணி அந்த சாங் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்ணின் மணி அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நித்யஸ்ரீ மகாதேவன் நினைக்கிறேன். நித்யஸ்ரீ வந்து அப்போ பீக்கு, படையப்பா அப்படி இப்படின்னு எல்லா படத்துலேயும் அவங்க பாடுவாங்க. அவங்களோட ஹை பிச் சாங்ஸ் இருக்குல்ல, அது வந்து எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்கும். அந்த டைமில் தான் இந்த சித்தி சீரியலில் வந்து இந்த சாங் பாடியிருப்பாங்க. கண்ணின் மணி நிஜம் பாரம்மா, அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும். அதுவும் ஒரு நல்ல வைப் சாங்காக இருக்கும். அதுக்கு அடுத்தது வாழ்க்கை இன்பமடா வாழ்வது அவரவர் கையிலடான்னு ஒரு சாங் இருக்கும். அது வந்து வாழ்க்கைன்னு ஒரு சீரியல் வந்துச்சு அப்போது 90s தான் நினைக்கிறேன். அப்போது அது ஏவிஎம் ப்ரொடக்ஷனு. இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸோட சாங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு செகண்ட் லெவலில் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும் கேட்க. பெரும்பாலும் எஸ்பிபி மாதிரி யாரையாவது பாட வைப்பாங்க அவங்க. அது வந்து ரஜினி படங்களில் வர ஓப்பனிங் சாங் மாதிரி ஒரு சாங் வச்சுருப்பாங்க. எனக்கு அதில் இந்த வாழ்க்கை இன்பமடா வந்து ஒரு பயங்கர மோட்டிவேஷ்னல் சாங்காக இருக்கும். இப்போ கூட நீங்கள் கேட்டிங்கன்னா பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும். வாழ்வது அவரவர் கையிலடா, அந்த மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டிங்கான ஒரு வைப் சாங்குனா அது வாழ்க்கை சீரியல் சாங்கு தான். இது வரைக்கும் நீங்கள் கேட்டதே இல்லைன்னா கூட இப்போ கேட்கலாம். டேய் இது என்னடா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் வரும் உங்களுக்கு. அது கட்டாயம் கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைக்கும், வைபாகவும் இருக்கும். அந்த சாங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவங்களோட இதில் எனக்கு ஃபன்னாக ஒரு சாங் இருக்குது, நிம்மதி உங்கள் சாய்ஸ்னு ஒரு சீரியல் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நிம்மதி உங்கள் சாய்ஸ்னு ஒரு பொம்மை வந்து பாட்டு பாடும். அப்போ வந்து நம்ம குழந்தைங்களா இருப்போமா, ஸோ அந்த பொம்மை வந்து பாடுறது இருக்குல்ல, அது வந்து அதுக்காகவே அந்த சாங்கை உட்காந்து கேட்டிருக்கேன் நான் சின்ன வயசில். ஏன்னா அந்த பொம்மை வந்து நிம்மதி உங்கள் சாய்ஸ் அப்படின்னு அது வந்து பாடும். அது கேட்குறக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் இருக்குது இதில் யூடியூப்பில் இருக்குது. அது கேட்கும்போது மேபி நீங்கள் உங்களோட சைல்ட்ஹுட்டில் நீங்கள் அந்த பாட்டு கேட்டிருந்தீங்கன்னா இப்போ கேட்கும்போது பயங்கர ஒரு நாஸ்டாலஜிக்காக இருக்கும். இந்த ஹோல் எபிசோடே நாஸ்டாலஜிக் எபிசோடு தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு இதை பற்றி பேசும்போதே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஏய் செமல்ல அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு சீரியல் பின்னாடியும் ஒரு நினைவுகள் இருக்குது.
நம்ம வந்து பக்கத்து வீட்டிலலாம் போய் நான் சீரியல் பார்த்துருக்கேன். பக்கத்து வீட்டில் தான் போய் மர்மதேசம், சித்தி அந்த சீரியல்லாம் நான் பக்கத்து வீட்டில் யாராவது தெரிஞ்சவங்க வீட்டில் அப்படிலாம் போய் உட்காந்து தான் நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு வந்து அதுவே பயங்கர ஒரு நாஸ்டாலஜிக்காக இருக்குது. இன்றைக்கி பார்த்தா எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது, ஃபோனில் படம் பார்க்குறோம். இன்றைக்கி படம் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. அப்போல்லாம் வந்து ஒரு விஷுவலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரே ஒரு விஷுவல் அது வந்து பயங்கர உற்சாகம் தரும். அப்புறம் கேபிள் டிவி இருந்துச்சுன்னா அதுவே ஒரு பெரிய இதுவாக இருக்கும். நம்ம வீட்டில் கேபிள் டிவி இருக்காது, தூர்தர்ஷன் மட்டும்தான் போட்டிருப்பானுங்க. வீட்டில் வந்து கேபிள் டிவி போட்டுக்கிறதுக்கு வசதி இருக்காது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், கேபிள் டிவிக்காக காசு கொடுக்க முடியலன்னா பரவாயில்லன்ட்டு மேலே ஆண்டனா ஒயரையும் கேபிள் டிவி ஒயரையும் பக்கத்தில் வச்சு கட்டிடுவோம். அப்போது அந்த சிக்னல் வந்து கொஞ்சம் லீக் ஆகி நம்ம வீட்டில் வந்து அது தெரியும் கொஞ்சம் கொஞ்சம். அப்படி தான் நம்ம வந்து சன் டிவி, அப்புறம் அப்போ வந்து ஏஷியா நெட் தமிழ் சேனல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்ப்போம். அதிலெல்லாம் ஏதாவது ஓடிட்டுருக்கோம். ஆனால் நமக்கு அந்த விஷுவல்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பார்க்குறது அப்படிங்கிறது. நான் வேறு எங்கேயோ போகிறேன். அப்போது இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இந்த சாங்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து பாலச்சந்தர் வந்து சில சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போது பாலச்சந்தர் சீரியலில் வந்து எனக்கு ரயில் ஸ்நேகம் சீரியல் வந்து ரொம்ப பிடிக்கும். அது இப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் ராம்காம் வெப் சீரிஸ்க்கு இணையாக இருக்கும் அது ரயில் ஸ்நேகம். ஏன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கதையே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4-5 கேரக்டர் வச்சுட்டு ஒரு சின்ன அந்த லொக்கேஷன் கூட சூப்பராக இருக்கும். ஏதோ வால்பாறை மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு குவார்ட்டர்ஸில் ஒரு 2 பேர் சந்திச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கதை. அதில் வந்து அந்த ரயில் ஸ்நேகம் சாங் இருக்கும். ரயில் ஸ்நேகம் அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் ஜன்னல்னு ஒரு சீரியல் வந்துச்சு, அதுவும் பாலச்சந்தர் தான். ஜன்னல் வீட்டின் கண்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த சாங்கு. அதுவும் செம வைப் சாங் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரயில் ஸ்நேகம் சாங் வந்து கேட்டால் ரொம்ப மெலடியாக இருக்கும். பட் ஜன்னல் வந்து பயங்கர வைபான ஒரு பாட்டு தான். அப்புறம் கையளவு மனசுன்னு ஒரு சீரியல் வந்து பாலச்சந்தர் பண்ணிப்பார். அது வந்து கையளவு மனசு அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கேட்கும்போது ரொம்ப சூதிங்கான ஒரு சாங் அது. அதுவும் வந்து இதில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. எப்போது டைம் கிடச்சா கேட்டு பாருங்கள். ஆனால் இந்த சாங்லேயே நான் வந்து ரொம்ப, அதாவது இது ஃபன்னியாக தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு இருக்குலேயே பயங்கர வைப் தர சாங் வந்து சக்திமான் பாட்டு தான். சக்திமான் அப்படின்னு அது ஆரம்பிப்பாங்கள்ல, அது வந்து தமிழ் டப்பிங்கில் இருக்கும் அந்த சாங்கு. தமிழ் டப்பிங் சாங் வந்து சூப்பராக இருக்கும். உலகாளும் மாவீரன் பாரிங்கே அப்படின்னு அதை ஆரம்பிப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு சக்க வைப் இருக்குது. அந்த பாட்டை கேட்டாலே எனக்கு வந்து பயங்கரமாக ஃபுல்லாக ஹை மோட்டிவேஷன் வந்துடும். ஏன்னா அந்த மியூசிக் வந்துச்சுனாலே பயங்கரமாக உற்சாகம் வந்திருக்கு நமக்கு அந்த காலத்தில். அப்போல்லாம் வந்து இந்த பார்லேஜி வாங்கினீங்கன்னா சக்திமான் ஸ்டிக்கர் கொடுப்பானுங்க. நமக்கு அதிகபட்சமாக நம்ம வீட்டில் கொடுக்குற காசுக்கு நம்மளால் பார்லேஜி தான் வாங்க முடியும். அதை வாங்கி அந்த சக்திமான் ஸ்டிக்கரை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பீரோவில் ஒட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஜென்மம் சாபல்யம் அடையாது. அதனால் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா சக்திமான் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பானுங்க. அந்த பீரோவில் பார்த்தா விதவிதமான சக்திமான் இருப்பார். அதுவும் அதை கிழிக்கிறக்கும் நமக்கு மனசு வராது. சக்திமான் சீரியல்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆகி நான் வந்து இப்போ போயிருந்தப்போ கூட சில வீட்டிலெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த சக்திமான் ஸ்டிக்கர் அப்படியே இதாகி வெளுத்து போய், ஆனால் அது அப்படியே இருக்கும். இல்லை அதோட அந்த இது மட்டும் இருக்கும், சுவடு மட்டும் இருக்கும். ஏன்னா அந்த கட்டு வந்து ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு ஹாஃப் பாடி கட் இருக்கும், அது மட்டும் இருக்கும், அப்படியே இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த சாங்கும் பயங்கரமாக இருக்கும். அதில் வந்து அவர் சுற்றி வருவார், நடுவில் வந்து நீ சகரின்னு அந்த மாதிரி ஒரு சின்ன பிட் வேறு இருக்கும். அப்புறம் யோகாலாம் பண்ணுவாப்புல, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாங் வீடியோவை பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் வாய்ப்பு கிடச்சா கேட்டு பாருங்கள். அப்புறம் பயங்கர வைப் சாங்லேயே இந்த ஜென்மம் எக்ஸ்க்கு ஒரு சாங் இருக்கும். ஜென்மம் எக்ஸ்னு ஒரு சீரியல் வந்துச்சு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சன் டிவியில் வந்திருக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் ஹாரர் சீரியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் வந்து ஹாரர் படம்லாம் வந்திருக்கு, இது வந்து ஹாரர் சீரியல். அதில் வந்து அந்த சாங் வந்து பயங்கரமாக இருக்கும். ஜென்மம் எக்ஸ் 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 அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அந்த பாட்டை கேட்டே நான்லாம் பயந்துருக்கேன் பயங்கரமாக, ஐயோ அப்படின்னு. என்னென்னா கண்ணை மூடிக்குவேன் வேறு.
அந்த பாட்டு வந்துச்சுனாலே அதுலேயே ஒரு பேய்லாம் வரும் அந்த பாட்டிலேயே. அதை பார்க்கவே நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அந்த சாங் வந்து யார் பாடினாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த வாய்ஸ் வந்து பயங்கர டிஸ்டர்பிங்கான ஒரு வாய்ஸாக இருக்கும். அது ஜென்மம் எக்ஸ் சாங் வந்து இப்போ இதில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, கேட்டு பாருங்கள். அது வந்து ஒரு சக்க சாங். அது அது கேட்டாலே ஒரு மாதிரி திகிலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் சில சில சீரியல்லலாம் வந்து அம்மன் சாங் வச்சுருவாங்க ஓப்பனிங்க்கு. அது வந்து ரொம்ப செம வைப்பாக இருக்கும். அதில் வந்து மாணிக்க விநாயகம், அனுராதா ஸ்ரீராம், அவங்க நித்யஸ்ரீ மகாதேவன் இவங்கெல்லாம் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அதில் வந்து எனக்கு ஒரு சூளம்னு ஒரு சீரியல் வந்துச்சு. நான் அந்த சீரியலில் பார்த்ததில்ல. ஆனால் அந்த சாங் வந்து எனக்கு எப்போவுமே வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அது அந்த பாட்டு வந்துச்சுன்னா டான்ஸ் ஆடுவோம். அது வந்து செமையாக இருக்கும். அதில் ஒரு குழந்தை ஆடி டான்ஸ் ஆடும். அது என்ன பாட்டுன்னா, ஓ மகாலினி மகாளி என்னாச மாரியம்மா அப்படின்னு. அது வந்து சக்க வைப் சாங் அது. அந்த பாட்டு கேட்டாலே உங்கள் எல்லாருக்குமே யார் கேட்டாலும் அவங்களுக்கு பயங்கரமாக ஆகும். அது அனுராதா ஸ்ரீராமோட பீக்குன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் அனுராதா ஸ்ரீராம் பாடினாலே நமக்கு டான்ஸ் ஆடணும் போல் இருக்கும்னு வச்சுங்களேன். அவங்க வந்து அவங்களே ஒரு தனி வைப்பு தான். நம்ம அனுராதா ஸ்ரீராம் ஸ்பெஷலே ஒன்று பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு வைப்பான ஒரு சிங்கர்னால் தமிழில் வந்து எல்ஆர் ஈஸ்வரிக்கு அப்புறம் அனுராதா ஸ்ரீராம் தான் நினைக்கிறேன். அனுராதா ஸ்ரீராம் பாட்டு கேட்டு செம்ம வைப் பண்ணலாம். அதுவும் இந்த ஓம் மாகாளி இருக்குல்ல, இது வந்து மாரியம்மா பாட்டுக்கு இணையான பாட்டு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வைப் பண்ணலாமல, மாரியம்மா கரகாட்டக்காரன் மாரியம்மா சொன்னோம்ல, அதுக்கு இணையான ஒரு பாட்டுனா அது ஓம் மாகாளி இந்த பாட்டு தான். அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குது, ராஜராஜேஸ்வரின்னு நினைக்கிறேன். என்ன அதில் தான் ஆக்சுவலாக குழந்தை டான்ஸ் ஆடும். ஒரு சின்ன பொண்ணு டான்ஸ் ஆடும். ஓம் மாகாளி பாட்டில் வந்து சுபலட்சுமின்னு நினைக்கிறேன். சுபலட்சுமின்னு ஒரு பழைய ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. அவங்க தான் அதில் டான்ஸ் ஆடியிருப்பாங்க. இதில் வந்து சக்தி மகாசக்தியே சகலகலா வள்ளியே அப்படின்னு ஒரு பாட்டு, மாணிக்க விநாயகம்னு நினைக்கிறேன், அவரை தான் பாடியிருப்பார். அதுவும் சக்க வைப்பாக இருக்கும். அதாவது இந்த அம்மன் பாட்டுங்களுக்கும் வைபுனாலே அம்மன் பாட்டுங்க தான் நினைக்கிறேன். நீங்கள் அம்மன் பாட்டு கேட்டாலே ஒரு வைப் வந்துடும் நமக்கு எல்லாத்துக்கும். அதனாலேயே ஆடி மாதம் வந்துச்சுன்னா நல்லா பயங்கர குஷியாகிடும். பக்கத்துலலாம் அடித்து வெளுப்பானுங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் தனியாக வைப் பண்ண தேவையில்லை, ஊரே சேர்ந்து உங்களை வைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த சக்தி மகாசக்தியே சகலகலாவல்லியை வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அப்பப்போ கேட்பேன் அந்த பாட்டு. அது வந்து ஃபஸ்ட்டு அது என்ன சீரியல்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சாங் மட்டும் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கும்லடா அந்த சாங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங் தான் அந்த சக்தி மகாசக்தியே. அது ஒன்று. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கிற இன்னொரு சாங்குனா, சங்கர் மகாதேவன் ஒரு சீரியலில் பாடியிருப்பார், கங்கா யமுனா சரஸ்வதின்னு ஒரு சீரியலில். அந்த சீரியல் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அநேகமாக சீரியலெல்லாம் கலாய்க்க ஆரம்பித்தது அந்த சீரியல்லேருந்து தான் நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் இருப்பாங்க, மீட் பண்ணிக்கவே மாட்டானுங்கன்ற மாதிரி ஒரு ட்ராக் அதில் போய்கிட்டே இருக்கும். அநியாயம் பண்ணாதீங்கடா என்னடா இதுன்னு அதை வச்சு இழுன்னு இழுத்துருப்பானுங்க. பல மாதங்கள் வருஷங்கள்லாம் இழுத்துட்டு இருந்த சீரியல் தான் இந்த கங்கா யமுனா சரஸ்வதி. கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்னு இழுப்பார் அவர். அது அவர் பாடுறது இழுக்கிற மாதிரி தான் அந்த சீரியலையும் போட்டு இழுன்னு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஹோல் இந்த சீரியல்லையே அது ஒரு டைப்பான சாங்கு. இது போக வேறு எதுவும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. நானே நிறையா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், எக்கச்சக்கமான பாட்டு. அதில் வந்து லேட்டஸ்ட்டு சீரியல் வந்து சரவணன் மீனாட்சி சீரியல் வந்து எனக்கு பிடிக்கும். அதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளூட் இருக்கும் நடுவில். அந்த ஃப்ளூட் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த பாட்டு ஞாபகம் இல்லை. ஆனால் அதில் வந்து ஒரு ஃப்ளூட் இருக்கும், குகு குக்கு குகு குக்கு கூ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிட் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆனால் சரவணன் மீனாட்சி பற்றி யோசிச்சாலே அந்த ஃப்ளூட் ஞாபகம் தான் எனக்கு எப்போவுமே வரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி வேறு இன்னும் சீரியல்ஸ் இருக்குது, டக்குன்னு ஞாபகம் வரல. ஆனால் எனக்கு இருக்கலே பெஸ்ட்டு வந்து இந்த என்னை தேடி காதல் என்ற வார்த்தை எடுப்பு தான். அதை வந்து எப்போ கேட்டாலும் செம்ம வைப் ஆகிடும். இது மாதிரி நிறைய டிவி சீரியல் சாங்ஸ் இருக்குது. இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி நம்ம யாரும் சீரியல் சாங்குக்கு வைப் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். சீரியலுக்கு அந்த மாதிரி இப்போ சாங்கும் போடுறது இல்லை போல் இருக்குது.
இப்போலாம் பெரும்பாலும் சீரியலில் வந்து அப்படியே டக்குன்னு எபிசோட் ஆரம்பித்து கடகடான்னு பேசி முடிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த டைட்டில் சாங்குக்கெல்லாம் பெருசாக மெனக்கெடுறதில்ல அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி நான் சீரியல் பார்க்குறது இல்லைன்றதுனால எனக்கு தெரியலையா இருக்கும். ஆனால் இந்த சீரியல் சாங் வைப் இருக்கு இல்லையா, அந்த 90s வைப்பு, அது வந்து ஒரு தனி இது தான். முடிஞ்சால் இந்த சாங்ஸ் எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள், ஒரு பாட்டு விடாமல். அதுவும் குறிப்பாக இந்த கடைசியாக நான் சொன்னேன்ல 2 அம்மன் சாங்ஸு, அந்த சாங்ஸ் மட்டுமாச்சு கேளுங்க, செம்ம வைப்பாக இருக்கும். அப்புறம் அம்மி மிதித்து, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களை வந்து அப்படியே தூக்கி கூப்பிட்டு போய் ஒரு 20 வருஷம் முன்னாடி போய் உட்கார வச்சிரும் அந்த சாங் கேட்டாலே. அது ஒரு டைம் மிஷின் சாங்குன்னு வச்சுக்கலாம். அந்த அம்மி மிதித்து, அப்புறம் ஜென்மம் எக்ஸு, சக்திமான், இது எல்லாமே டைம் மிஷின் சாங்ஸ் தான். அப்படியே நம்மளை வந்து ஒரு 20 வருஷம் பின்னாடி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்ச மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். கேட்டு பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சாங்ஸ் ஞாபகம் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாங் பற்றி நீங்கள் பேசவே இல்லையே அப்படின்னு. நான் அடுத்து இன்னொரு ரவுண்டு டிவி சீரியல் வைப் வந்து மறுபடியும் ஒரு ரவுண்டு பண்ணலாம். அப்போ வந்து அந்த சாங்கெல்லாம் நான் சேர்த்து சொல்கிறேன். மற்றபடி இந்த சாட்டர்டே நம்ம வந்து வைப் பண்ணலாம், சீரியல் சாங்ஸ் எல்லாம் கேட்டு. நாளைக்கு வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. எப்பவும் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதுவும் வீக்கெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி பியூட்டிஃபுல். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நான் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நியூ இயர் ஒலி பாட்காஸ்ட். டாட்டா, பை பை.